ஹாய் ஹலோ. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பொங்கல் செய்ய போகிறேங்க. அதுக்காக அரிசியும் பருப்பும் கலந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கு. இது வந்து ஒரு 1/2 hour போல் ஊறட்டும். ஊறினா தான் குக்கரில் நல்லா குழ குழன்னு வேகும். பார்க்கலாமா? இப்போ பொங்கலுக்கு சாம்பாருக்கு பருப்பு பாருங்கள், பருப்பு போட்டிருக்கேன். பருப்பில் வந்து 2 தக்காளி போட்டுட்டு 2 பல் பூண்டு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நான் கேரட்டை வந்து இதிலே போட்டுங்க. ஓகேங்களா? சாம்பாரில் வந்து நம்ம காய் தனியாக தாளித்து தான் போடுவோம். சாம்பாரில் வந்து காய் தாளித்தாவே இது ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும் இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பருப்புலேயே போட்டு ஒரு 3 விசில் கொலைய வேக வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான கத்திரிக்காய் பீன்ஸு கட் பண்ணியாச்சு, சின்ன வெங்காயம் கட் பண்ணியாச்சு. சரிங்களா? பருப்பு வெந்துகிட்டே இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடுவோம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, தெரியுதுங்களா? பருப்பு அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் போட்டுருவோம். இன்னொரு முறை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் விட்டுட்டு பொங்கல் தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தாங்க, ஒரு அரிசினா ஒரு பருப்புங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 வைப்போம் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் 3 வச்சுக்கோங்க. நல்லா குழந்த, ஏன்னா எப்படி இருந்தாலும் இது கெட்டி ஆகிடும். அதனால நம்ம தள்ளுன்னு செஞ்சுக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சாச்சு சாம்பார் தாளிக்க. இந்த பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடலக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம், தாளிக்கிற அளவுக்கு மட்டும். எங்கள் வெங்காயம் வதங்கணும் இல்லைங்களா? இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சின்ன சாம்பார் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு. தெரியுங்களா? பெருங்காயம் நம்ம வந்து கடுகுலேயே போட்டுட்ருக்கலாம், பட் கடுகுலேயே போட்டால் வந்து ரொம்ப தீஞ்சிடும். அதனால நான் வந்து வெங்காயத்தில் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பில் 2 தக்காளி போட்டிருக்கோம், அதனால இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணுவோம். நிறைய தக்காளி போடக்கூடாதுங்க, இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், உப்பு ஆட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. எப்போவுமே சாப்பாட்டில் வந்து உப்பு அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு தான் உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் காரணம்னு நிறைய டாக்டர் சொல்கிறாங்க. நான் வந்து உப்பு அளவு வந்து கம்மி தாங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்கும். நிறைய பேர் உப்பு அதிகம் சாப்பிடுவாங்க, அதனால நம்ம உப்பு சாப்பிட மாட்டோம். இப்போ அது பெருங்காயம் போட்டது அடி பிடிக்குதா? பெருங்காயம் போட்டால் அப்படிதான். இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம இந்த காய்கறி வேகிறதுலேயே வெந்துடும், அதனால சும்மா நம்ம வதக்கினா சரி. இப்போ வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு காய்கறிகளை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், இல்லை தீஞ்சிரும். இப்போ வந்து காய்கறிகளை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணாவே அந்த மாதிரி தான் கலர் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணாலும் இந்த காய்கறியில் இருக்கிற சத்துலாம் வந்து ஆவியாக போகாமல் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நானும் கேள்விப்பட்டேன். அதனால நம்ம இப்போவே புளி தண்ணி ஆட் பண்ணி காய் வெந்த பிறகு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்போவுமே வந்து புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 minutesல வெந்துடும் காய். அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெந்தாச்சு. எவ்வளோ வெந்தாலும் மத்து போட்டு சும்மா வந்து ஒரு கலக்கிங்க. அப்போ தான் அதில் இருக்க தக்காளி வந்து எல்லா பக்கமும் பண்ணும், கலந்துரும். காய் வெந்துடுச்சு. இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
சாம்பார் ஒரே ஒரு கொதி வந்தால் பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் ரெடி. எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து ஒரு தயிர் சாதம் ஒரு சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்டா ஒரு நல்ல ஃபீல் இருக்குங்க. என்வியை விட எனக்கு தெரிஞ்சு வெஜ்ஜு வெரி பெஸ்ட். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் உப்பு முன்ன போட்டிருப்பீங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பொங்கலுக்கு சாம்பார் வைக்கும்போது நீங்கள் என்னென்ன காய்கறிக்கோ எல்லா காய்கறியுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் போட்டிருக்கோம். முருங்கைக்காய் இருக்குது. பட் நம்ம அறுத்துன்னு வரத்துக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் போடல. இப்போதைக்கு இந்த சாம்பார் வந்து கொதிக்க போகுது. சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு பொங்கல் இன்னும் விசில் வரல, வந்த உடனே நம்ம தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, குக் ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நெய் வந்து கெட்டி ஆகிடுச்சு. ஆனால் நெய் வந்து காய்ச்சி வைக்கணும். எனக்கு டைம் இல்லாதனால காய வைக்க முடியல. நான் வந்து நெய் எப்படி காய வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். வீட்டில் வந்து முந்திரி பருப்பு இல்லாத காரணத்தினால் முந்திரி ஆட் பண்ண மாட்டேன். இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறேன், ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் பார்க்கணும், எல்லாம் அப்படியே பெருமைக்கெல்லாம் நம்ம சமைக்க முடியாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு தான் சமைக்கணும். நான் அப்படி தாங்க வாங்கிட்டு வரலாம் சமைக்க மாட்டேன், இருக்கிறது சமைப்பேன். ஏன்னா ஒரு வேலைக்கு நம்ம நிறைய செலவெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நெய் கூடவே நம்ம கொஞ்சம் கல்லக்கொட்டை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பத்தாது. இந்த அளவுக்கு நாம் தான் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் இது போதும். இப்போ வந்து மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி லீவுன்றதுனால பசங்க வீட்டில் இருக்காங்க. பசங்களுக்கு வந்து பசி அதிகமாகிடுச்சு. சீரகம் போட்டாச்சு, மிளகும் போட்டாச்சு, பச்சை மிளகாய் ஒரு 5 போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டு எல்லாம் இஞ்சி தான் போடுவாங்க. பட் நான் இஞ்சி பூண்டு போடுவேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நல்லா கம்ம ஸ்மெல்லு அதிகமாக வருது. நல்லா பசி வேறு பயங்கரமாக இருக்குதுன்னு என் பொண்ணு கத்தினே இருக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சதை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொங்கல் ரெடி. இப்போ பொங்கல் சாம்பார் ஐஷுக்கு போட்டு கொடுத்துடலாமா? அவ்வளோதாங்க, இன்றைக்கி டிஃபனுக்கு பொங்கல், சாம்பார், சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம ஸ்டைலுங்க, நம்ம அடுத்தவங்களை பார்த்தாலாம் காப்பி அடிக்கிறதில்ல, ஓகேங்களா? அதனால் நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.